நல்லதோ கெட்டதோ யாருக்குமே அவங்க முதல் காதல் கடைசி வரைக்கும் துரத்தும். அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை. அதோட அரவிந்த நீ வேண்டாம் என ஒதுக்குனத என்னால் தாங்க முடியல. அதான் உன்னை கொஞ்சம் அதிகமாவே திட்டேன் என அலர்மேல் மங்கையிடம் மன்னிப்பை வேண்டினான் சூர்யா. கூடுதலாக அவன் தந்தைக்கு மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்படுமோ என்ற பயத்தில் அவளிடம் சற்று வார்த்தைகளை விட்டுவிட்டான் என்றும் சொன்னான். இனிமேலாவது என்னை தொந்தரவு செய்யறத விட்டுட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ என அவனது கடந்த காலத்தை சொல்லி முடித்த சூர்யா அருகில் அமர்ந்திருந்தவளை திரும்பி பார்க்க தூரத்தில் கண்ணாடி மேல் கல் வீசினோம். காலை கீறும் துகளது நம் காதல் என்றானதே, என்னானதோ என்ற பாடல் ஸ்ரீராமின் குரலில் ஒலித்து கொண்டிருந்தது. செம்ம பாட்டில்ல என அதை கண்மூடி ரசிக்க ஆரம்பித்தாள் அலர்மேல் மங்கை. அதுவரையில் அவன் சொன்னதை எல்லாம் கேட்டாளா என சந்தேகம் எழுந்தது அவனுக்கு. சூர்யா அவளையே பார்த்திருக்க பட்டென்று இமைகளை பிரித்தவள், இந்த பாட்டை உங்க குரல்ல பாடுனா நல்லா இருக்கு எஸ்பி என்றாள். ஏற்கனவே கடந்த காலத்தை அசை போட்டதால் கிளர்ந்த நினைவுகள் கண்ணாடி துகள்களாய் இதயத்தை உரசி சென்றிருந்தது. அவள் இப்படி பேசியதும் அவனுக்கு ஜிவு ஜிவு என முகமெல்லாம் சிவந்து விட்டது. அவன் வாய் திறந்து வார்த்தைகளை கொட்டுவதற்கு முன்னால் அலர்மேல் மங்கை முகத்தை சுளித்து கொண்டே, ஆனா எஸ்பி உங்க பிளாஷ்பேக் ரொம்ப சப்பையா இருக்கு என்றாலே பார்க்கலாம். அவன் காதில் தோல்வி அடைந்ததை குறித்து எள்ளி நகையாடுகிறாளா? அவன் காதல் வழிகள் இவளுக்கு சப்பையாக இருக்கிறதா என சூர்யாவுக்கு மனம் திகு திகுவென பற்றி எரிந்தது. படக்கென்று இருக்கையிலிருந்து எழுந்த சூர்யா, உன்கிட்ட நல்லது நினைச்சு பேச வந்தம் பாரு, என்ன எதனால அடிக்கணும் என சொல்லிவிட்டு விடு விடுவென்று நடக்க ஆரம்பித்தான். ஹலோ இருங்க எஸ்பி, பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நடுவுல போறது என்ன பழக்கம் என அவனை தடுத்து நிறுத்தியவள், இந்த சினிமா கதையில வர மாதிரி அவங்களுக்கு எதிரா நல்லா வாழணும், சாதிக்கணும், தலை நிமிர்ந்து நிக்கணும் என எதுவும் தோணலையா என லூசுத்தனமா கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் நிமிர்ந்து பார்த்தா என்ன மாதிரி நல்ல குணமான பொண்ணுங்க உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் வரும். எனக்கும் உங்க முகத்தை பார்க்க ஈஸியா இருக்கும் என்றாள் குறும்பு நகையுடன். அவள் சொல்வதை கேட்டு நின்றவன் திரும்பி வந்து பார்த்து, என்ன செய்ய போற? அரவிந்துக்கும் இதே முகம்தான், என்னை விட நல்லவன், கை நிறைய சம்பாதிக்கிறான் என்றான். அது எனக்கு தெரியும், ஆனா அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் என்றதும், அவன் உனக்கு ஃப்ரெண்டா? கதை விடாதே என்றான் சூர்யா. ஐயோ உளறிட்டோமே என நினைத்தவள், நான் பேச வந்தது அவரை பத்தி இல்ல, உங்களை பத்தி. எதையும் முயற்சி செய்து பார்க்காம விடை காண முடியாது இல்லையா? அதான் முதல்ல உங்களை ட்ரை பண்ணி காட்டலாம் என இருக்கேன். முடியலனா என அவள் முடிக்க முன்னால், அப்போ நான் முடியாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவ என்ன? உன்னதமான காதல் என கொதித்தெழுந்தான் சூர்யா. வாயில் இருந்து வார்த்தைகள் வந்த பின்னர் தான் அவன் சொன்னதை அவன் உணர்ந்தான். என்ன அபத்தமான கேள்வி இது? அவளுக்கு மேலும் மேலும் நம்பிக்கை தரும் விதமாக ஏன் பேசி தொலைக்க வேண்டும் என்று தன்னையே நொந்து கொண்டான். உங்க அம்மா அப்பா காலில் போய் டைரக்டா சரணாகதி என்றாள் முகத்தில் அரும்பிய புன்னகையுடன். மொக்க டைலாக் எல்லாம் பேசி உங்களுக்காக பரிதாபப்பட முடியும், ஆனா பாருங்க, தகுதி இல்லாதவங்களை பத்தி பேசி யோசிச்சு நம்ம டைமை நான் வேஸ்ட் பண்ண தயாரா இல்லை என்றாள் அலர்மேல் மங்கை.
அவள் சொன்ன கடைசி வாக்கியம் ஏனோ அவனுக்கு அவ்வளவு பிடித்தது. அவன் மனமும் சற்று இலகியது. ஆனால் நம் நாயகி அடுத்து சொன்ன வாக்கியத்தில் மீண்டும் அவனை இறுக்கமடைய செய்தாள். எஸ்பி, உங்க கடந்த கால ரகசியத்தை என்கிட்ட பகிர்ந்துக்க தோணி இருக்கு பாருங்க. அப்போ என்னை உங்க மனசுக்கு நெருக்கமா ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்று தானே அர்த்தம்? இப்போதைக்கு அது போதும் எனக்கு. உங்க மனசு மாறும், காத்திருக்கிறேன் என்றாலே பார்க்கலாம். அதை கேட்ட சூர்யாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நங்கு நங்கு என்று அங்கிருந்து பெஞ்சிலேயே தலையை முட்டிக்கொள்ள தோன்றியது. வருவோர் போவோரின் பார்வையின் தான் பைத்தியக்காரனாக சித்தரிக்கப்படுவதை விரும்பாமல், டே அரவிந்த், ஐடியாவா கொடுக்கிற என மானசீகமாக பல்லை கடித்து கொண்டான். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்ததைப் போல ஆனது அவன் நிலைமை. இப்பொழுது அவளுள் அதீத நம்பிக்கையை விதைத்தாயிற்று. தொண்டைக்குழி அடைப்பட நாள வழியில்லாமல் வார்த்தைகள் தடைப்பட்டு போயின அவனுக்கு. அவளையே உரித்து விழிக்க, இமை வெளியில் உருண்டோடாத உங்க கண்ணீர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என அவள் சொல்ல, என்ன இவள் இப்படி சொல்கிறாள் என துணுக்குற்றான். சாயம் பூசிய காதலால் உள்ளுக்குள் காயம், அதனால் உண்டாகும் கண்ணீர் திவலைகளை, அவை ஏந்தும் வழிகளையும் என் அன்பால் துடைக்கணும். நீங்க இனிமேல் சிந்த போகிற அந்த கண்ணீர் கூட எனக்காக மட்டும் சிந்தனம் என ஆசைப்படுறேன் என்றாள் குரலில் அன்பை குலைத்து. அவள் சொல்வது அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டவன் இவளிடம் பேசி இனி பயனில்லை என எதுவும் பேசாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சூர்யா. ஹலோ, எங்க பாதிலே கழட்டி விட்டுட்டு போறீங்க? என்னை யாராவது கடத்திட்டு போயிட்டா உங்களுக்கு யாரு இருக்கா என அவள் பின்னால் அலர்மேல் மங்கை ஓடிச் சென்றாள். அவளை மேலும் கீழும் பார்த்தவன், நீ என்ன தூக்குற சைஸ்ல இருக்கிறதா நினைப்பா என்றவாறே தன் வண்டியில் ஏறி அதை கிளப்பினான். இடுப்பில் கை வைத்து கொண்டு, பின்னாடி இதற்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க என அவள் சொன்னது அவன் காதில் ஒலிக்க, ஹெல்மெட்டை அணிந்தவாறே, என் வீட்டில் உன்னை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்றவாறே அங்கிருந்து நகர்ந்தான். நேராக வீட்டுக்கு சென்ற சூர்யாவிடம், என்னடா அரவிந்த் கேட்க, தலை தெறிக்க ஓடிட்டாளா என, இப்போ நீ தலை தெறிக்க ஓடப்போற என்றவாறே சோஃபாவில் இருந்த குஷனை எடுத்து அவனை மொத்து என்று மொத்தி எடுத்து விட்டான். வரவேற்பறையில் நடந்த கலவரத்தில் உள்ளிருந்து வந்த கங்கா, என்ன பசங்க நீங்க சின்ன பிள்ளையாட்ட சண்டை போட்டுக்கிட்டு என கடிந்து கொண்டார். சகோதரனை பார்த்து அரவிந்த் நமட்டு சிரிப்பொன்றை உதிர்க்க, அவள்தான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவனுமா என அலுப்பு தட்டியது சூர்யாவுக்கு. மூண்டை எரிச்சலில், அம்மா, இவன் யாரையும் லவ் பண்றானாம் என சூர்யா அன்னையிடம் விளையாட்டாக அரவிந்தை பற்றி பத்த வைக்க, அது குறிமாறி அவனையே வந்து தாக்கியது. அடே, நீ வேணா அந்த வேலையை செய்வ, இவனை பத்தி எனக்கு தெரியாது என்றார் கங்கா. எனக்கு இது தேவையா என சூர்யா மண்டையில் மானசீகமாக அடித்து கொள்ள, திரும்பவும் லவ் கிவ்னு வந்த காலை உடைச்சிடுவேன் என தொடர்ந்து சூர்யாவை எச்சரிக்கை செய்தார். இது என்னடா வம்பாகி விட்டது என அரவிந்த் பாவமாக சூர்யாவை பார்த்தான். பின்ன அவர்கள் அன்னையை பொறுத்தவரையில் அலர்மேல் மங்கையுடன் இவன் இணைந்தான். அது காதல் திருமணம் என்ற லக்கணத்தில் அல்லவா வரும். அவருக்கு பிடிக்காத பெண் என்றால் அப்படித்தானே அர்த்தம் கொள்வார். அரவிந்துக்கு இப்பொழுது கவலை நெஞ்சை துளைக்க அமைதியாகிவிட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என சூர்யா அன்னைக்கு உத்தரவாதம் தர, முகத்தில் திருப்தி படர அவர் அங்கிருந்து நகர்ந்தார். கடந்த சில வருடங்களாக தான் பெற்றோர்கள் கவலையற்று நிம்மதியாக இருக்கின்றனர். இதில் மீண்டும் ஒரு தலைவலியை இழுத்து கொள்ளக்கூடாது எனதான் எடுத்த முடிவில் இன்னும் உறுதியாக நின்றான் சூர்யா. கங்கா சென்றதும், அடே, இதுதான் நீ ஐடியா கொடுக்கிற லட்சணமா என நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி பகிர்ந்து கொண்டான் சூர்யா. மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய அரவிந்த்,
எப்படியோ அவன் கடந்த காலத்தை அவள் தெரிந்து கொண்டாள். அது போதும் என ஆசுவாசப்பட்டு கொண்டான். அதே மனநிலையில் உங்க லவ் ஸ்ட்ராங்கா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் என சிரித்து வைத்து மேலும் பல மொத்துக்களை வாங்கி கொண்டான் அரவிந்த். லவ்வா? லவ்வும் இல்லை ஜவ்வும் இல்லை, இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. அம்மா சொன்னதை கேட்டல என அவன் மேற்கொண்டு பேசும் முன், வேணா இப்படி செய்யலாமா என அரவிந்த் தீவிரமான பாணியில் முகத்தை வைத்து யோசிக்க, அதை விட வேகமாக வாய்மேல் கையை வைத்து சைகையில், பேசாத, பேசுனா கொன்னுடுவேன் என மிரட்டினான் சூர்யா. நல்லதுக்கு காலமில்லப்பா என்ற அரவிந்த் சூர்யா சற்று முன்னர் சொன்னதை அசை போட்டவாறே தனது அறைக்கு சென்றான். சென்ற அடுத்த நொடியே அலர்மேல் மங்கைக்கு அழைத்து, சூர்யா உன்கிட்ட அவனோட லவ்வை பத்தி சொன்னானா என கேட்க, சொன்னார் சொன்னார், வேற பொண்ணுக்கிட்ட இருந்த லவ்வை சொன்னார் என நொடித்து கொண்டு, ஏப்பி உங்க அம்மாவை என் பக்கம் விழ வைக்கிறதுக்கு ஒன்று நல்லா பாடி மயக்கணும், இல்லை பேசி மயக்கணும். ஏற்கனவே நான் பேசினதுல அரண்டு போயிட்டாங்க. நான் பாடினா நிஜமாவே மிரண்டு மயங்கி விழுந்துடுவாங்க. ஸோ எதையாவது ஐடியா கொடுங்க ஏபி என அவனிடமே கேட்டாள். சூர்யாவின் கடந்த காலத்தை பற்றி கேட்ட பின்னரும் இன்னும் அதே போல் இயல்பாக பேசுகிறாள் என்பதில் அரவிந்துக்கு ஏகப்பட்ட நிம்மதி. உனக்கு வேணும்னா நீதான் யோசிக்கணும் என்றான் அதே நிம்மதியுடன். அதெல்லாம் உன் திறமை. என்ன எப்பி, அம்மாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும் என சொன்னாதானே நான் பிளான் பண்ண முடியும் என அவள் சொல்ல, நீ எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது என்றான். முதல் பால்லே டக் அவுட் பண்றீங்களே, டக்குன்னு நல்லதா ஒரு ஐடியா கொடுங்க பார்க்கலாம் என்றாள். டக், சரி, மெதுவா போற வாத்துக்கு யாரு டக்குன்னு பேர் வச்சது என அரவிந்த் கேட்க, கூரை மேலே சும்மா நிக்கிற ஓடுக்கு ஓடுன்னு பேரு வச்ச அதே திறமசாலிதான் என்றாள். சற்று நேரம் இருவரும் கலகலப்பாக பேசிவிட்டு, நீங்க ஐடியா தரலனா போங்க, நான் போடுறேன் பாருங்க பிளான் என அழைப்பை வைத்தாள் அலர்மேல் மங்கை. மறுநாள் அலுவலகத்துக்கு வந்த வினோத்தை பார்த்த அலர்மேல் மங்கைக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது. என்னதான் பெரிய பொறுப்பு திலகமாக இருந்தாலும் இப்படி அறையும் குறையுமாக அலுவலகத்துக்கு வந்தால் எந்த பெண் அவனை சைட்டடிப்பாள்? தலை போற காரியம் இங்க என்ன இருக்குதுன்னு இப்படி வந்திருக்க என கடித்தவாறே வினோத்தின் சட்டைக்காலரை சரி செய்தவள் சற்று முன்னர் அவள் நினைத்ததை அவனிடம் சொல்லி சிரித்தாள். அதை கேட்டு வினோத் வெக்கப்பட்டு சிரிக்க, அது சூர்யாவின் கண்களில் பட்டு தொலைந்தது. அலர்மேல் மங்கை அலுவலகத்துக்கு வந்ததிலிருந்தே அவளை தான் அடிக்கடி சூர்யா பார்த்து கொண்டு இருந்தான். அதுவும் அவன் அறியாமலேயே. அவள் எப்பொழுதும் போல் இயல்பாகவே இருந்தாள். எல்லாம் வினோத் வரும் வரையில் நன்றாக போய்கொண்டு இருந்தது. வினோத்துடன் பேசுவதை பார்த்ததும் சூர்யாவுக்கு சொரென்று எரிச்சல் மூல உடனே அவளை இன்டர்காமில் அழைத்தான். அறைக்கு வந்தவளிடம், வினோத்தோட க்ளோஸா இருக்கிற மாதிரி டிராமா போட்டு எனக்கு பொறாம வருகிற சீப் டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இது ஆஃபீஸ் என சீற்றத்துடன் திட்டினான். மீண்டும் பன்மைக்கு தாவி விட்டான். அப்போ உங்களை பார்க்க வைக்க ஏதோ செய்வேன் என எதிர்பார்க்குறீங்க என அவன் வீசிய பந்தை அவனை நோக்கியே திருப்பி விட்டவள், அடியே அலர், காதலிச்சா மட்டும் பத்தாது, பிளான் போடுமா, இப்படி மக்கு மாதிரி இருக்க என தொடர்ந்து அவளிடமே பேசி சிரித்து கொண்டாள். எப்படி பேசினாலும் அதற்கு சளைக்காமல் ஒரு பதிலை சொல்கிறாளே என சூர்யா கேசத்துக்குள் கையை அளந்தவாறே பெருமூச்சொன்றை விட,
அப்போ என்னை கவனிச்சிட்டு இருக்கீங்க என்றாள். சுரென்று மீண்டும் கோபம் தலைக்கேற, ஆமா, அதான் எனக்கு வேலை பாருங்க. நான் உங்க பாஸ். உங்களை கவனிக்கல, கண்காணிக்கிறேன் என்றான். இந்த மாதிரி சீப் விட்டுக்கு எல்லாம் லவ் வரத்துக்கும் இது என்ன சினிமாவா எஸ்பி? மாத்தி யோசிங்க என சொல்லிவிட்டு சென்றாள் அலர்மேல் மங்கை. எதற்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே என செல்லும் அவளையே பார்த்திருந்தான் சூர்யா. நாட்கள் அதன் பாட்டில் செல்ல, இதற்கிடையில் அன்றொரு நாள் அலர்மேல் மங்கை மாலில் கொளுத்தி போட்ட பொறி ராதிகாவின் மனதில் திகு திகுவென பற்றி கொள்ள ஆரம்பித்திருந்தது. அதற்கு அக்ஷயின் நடத்தையும் நன்றாக தூபம் போட்டது. அலர்மேல் மங்கை அன்று கைபேசியில் பேசியதை கேட்டதும், இவள் யார், தன் காதலனை பற்றி இப்படி பேச என ராதிகாவின் மனம் ஆரம்பத்தில் துணுக்குற்றது உண்மையே. அவளுக்கு அறவே பிடிக்காத அலர்மேல் மங்கை சொல்வதை நம்புவாளா, இல்லை மனதுக்கு பிடித்தவனை நம்புவாளா? அதனால் அன்று சமாதானம் செய்யும் விதத்தில் பேசவும் ராதிகா அதை பற்றி மேற்கொண்டு சிந்திக்கவில்லை. ஆனால் மனித மனம் விசித்திரமானதாயிற்றே. என்ன, அதன் பிறகு ராதிகா தனிமையில் இருக்கையில் எல்லாம் அவள் மேல் பொறாமை கொண்டாலும் அலர்மேல் மங்கை அன்று பேசியதே மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. அவளாவது இட்டுக்கட்டி ஏற்றி இறக்கி சொல்வாள். ஆனால் அலர்மேல் மங்கையை பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரியும். சிறு வயதில் எல்லாம் ஒன்றாக விளையாடுகையில் எதையாவது செய்து பெரியவர்களிடம் மாட்டிக்கொண்டால் எப்பொழுதுமே உண்மை விளம்பியாக அனைத்தையும் பெரியவர்களிடம் சொல்லிவிடுவாள் அலர்மேல் மங்கை. அதனால் பொய் சொன்ன ராதிகா அவர்களிடம் மாட்டி திட்டுகள் வாங்கி கொண்டதால் தானே அவளுக்கு அலர்மேல் மங்கையை பிடிக்காமலும் போனது. ஆகவே அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அக்ஷய் சொல்வதை எல்லாம் ஆராயும் கண்களோடு பார்க்க ஆரம்பித்திருந்தாள் ராதிகா. அதுவும் இப்போதெல்லாம் அக்ஷய் அவளிடம் கேட்கும் பணத்தின் தொகை அதிகமாகிக் கொண்டே செல்கிறதே. இன்டர்வியூ செல்கிறேன், பணம் வேணும் என ஆரம்பித்தது முதலில். அதன் பிறகு அவனின் பண தேவைக்கு இவள்தான் வங்கியாகி போனாள். அதற்காக அவள் வள்ளியம்மையிடம் சொன்ன பொய்கள் ஏராளம். ஆரம்பத்தில் வினோத் இதை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இதுவே தொடரவும் தான் ராதிகாவை கண்காணிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகுதான் அக்ஷயை பற்றியும் கண்டறிந்தான். இதுவரையில் அக்ஷய் கேட்டதும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தாராளமாக பணத்தை அவனிடம் கொடுத்து கொண்டிருந்த ராதிகா இம்முறை சுதாரித்து கொண்டாள். அக்ஷய்க்கு அரியர் இருப்பதால் இன்னுமே அவனுக்கு பட்டம் கிடைக்கவில்லை. அதனால் வேலையிலும் அவனை எடுக்க யோசித்தனர். ஆகவே அவனும் அவன் தோழனும் சேர்ந்தும் சொந்தமாக தொழிலை தொடங்கப் போவதாகவும் அதற்கு பணம் தேவை என்றும் ராதிகாவிடம் வந்து நின்றான். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல, வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கிறது என கேட்டாள். பிளீஸ் ராது, எதையாவது சொல்லி சமாளி, முடிஞ்சதை கொடு, நம்ம எதிர்காலத்துக்காக ப்ளீஸ். உன் கழுத்துல இருக்கிற செயினை கொடு, கையில இருக்கிற வளையல கொடு, லாபம் வந்ததும் திருப்பி தரேன் என அவளிடம் பேசி கரைக்க முயன்றான். ஆனால் அவள் கரையவில்லை. பார்க்க போனால் அன்றுதான் முதல் முறையாக அவள் மனதில் சந்தேகித்து விழுந்தது. அப்படியெல்லாம் தர முடியாது என கராராகவே அவனிடம் பதில் சொன்னாள் ராதிகா. அந்த செயினையும் மலர்களையும் அவள் அண்ணன் தன் முதல் சம்பளத்தில் அவளுக்கு வாங்கி தந்தது என்பது அக்ஷய்க்கு தெரியும். அதோடு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாங்கி தந்தான் என அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கையில் அதை எப்படி இவனால் கேட்க முடிகிறது என அவனை பார்க்க, என் மேல நம்பிக்கை இல்லையா என அக்ஷய் ஆவலுடன் சண்டைக்கு தயாரானான். நம்பிக்கை வேற, இது வேற என ராதிகா தன் முடிவில் உறுதியாக நிற்க,
என்னை விட உனக்கு செயின் முக்கியமா போயிடுச்சா என அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்தான் அக்ஷய். அவள் மசியவில்லை. அதன் பிறகு வந்த நாட்களில் அவன் அவள் மேல் உள்ள கோபத்தை பல வழிகளில் காட்ட முயன்றான். அவள் அழைத்தால் அழைப்பை நிராகரித்தான். நேரில் சந்திக்கச் சென்றால் நறுக்கென்று பதில் தந்தான். அக்ஷயின் இந்த குணத்தை பார்த்ததும் மனதில் வேறொன்றும் தோன்றியது. ராதிகாவின் தந்தை இறந்த பின்னர் பெரிதாக வசதி இல்லை என்றாலும் அன்னை வள்ளியம்மை பணம் தா என்று உடன் பிறந்த சகோதரனிடம் கூட போய் நின்றதில்லை. ஆரம்பத்தில் இருப்பதை வைத்து சமாளித்தார். அவர் மாமா உதவுகிறேன் என முன் வந்தாலும் என் சொந்த முயற்சியில் என் பிள்ளைகளை வளர்க்கிறேன் என தள்ளியே நிறுத்தினார். அவள் தந்தை அரசு துறையில் பணியில் இருந்ததால் கருணை அடிப்படையில் அவர்கள் குடும்பத்து நபர் ஒருவருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். பிள்ளைகள் இருவரும் சிறு வயதினர் என்பதால் வள்ளியம்மையே அந்த வேலைக்கு சென்று குடும்பத்துக்காக உழைத்தார். அவள் அண்ணன் வினோத்குமார் படித்து முடித்து வேலையில் அமர்த்த பின்னரே அலர்மேல் மங்கையை பெண் கேட்டார் வள்ளியம்மை. அத்தனை வைராக்கியம் அவள் தாயிடத்தில். அப்படி இருக்கையில் காதலிக்கும் பெண்ணிடம் பணம் வாங்குபவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்ற எண்ணம் ராதிகாவுக்கு தலை தூக்கியது. அவனுக்கு என்று சுயமரியாதை இருக்காதா? அன்று கல்லூரி முடிந்து வீடு வந்த பின்னரும் அதே யோசனையாக இருந்தவளுக்கு அக்ஷய் உண்மையில் தன்னை காதலிக்கிறானா என்ற சந்தேகம் எழுந்தது. அடுத்தடுத்து அக்ஷய் பேசிய பேச்சுக்களும் அவனின் நடத்தையும் அவன் பணத்துக்காக மட்டுமே அவளிடம் பழகுவதாக ராதிகாவுக்கு தோன்றியது. அவள் ஒன்றும் பணக்காரி இல்லை. ஆனாலும் இதுவரையில் அவனுக்கு என்று அவள் செலவு செய்த பணம் ஏராளம். மறுநாள் அவனிடம் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என எண்ணி அவனை அழைக்க அவன் அழைப்பை சட்டை செய்யவில்லை. அதன் பிறகு வந்த நாட்களில் அவனாகவும் இவளை அழைக்கவில்லை. இத்தனைக்கும் முகப்புத்தகத்தில் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டுதான் இருந்தான். அவள் ஏமாற்றப்பட்டது நன்றாகவே புரிந்தது. ஏமாற்றப்பட்டதன் வழி கண்ணீராக வெளியேறியது. அன்று கல்லூரி முடிந்து வீடு வந்த ராதிகாவுக்கு அழுகை பொங்க மனதில் உள்ள ரணம் குறையும் அளவு அழுது தீர்த்தாள். அழுகையில் மனதின் பாரம் சற்று கரைய, நல்லவேளை இப்போதாவது அவனின் சுயரூபம் தெரிந்ததே, தப்பித்தோம் என அவளை திடப்படுத்தியும் கொண்டாள். ஆனால் அக்ஷய் அப்படியே விட்டு விடுபவன் அல்ல என்பதை தாமதமாகவே புரிந்து கொண்டாள். அன்று மாலை வேளையில் இருந்து திரும்பி வந்த வினோத் தங்கையின் முகம் பார்த்து துணுக்குற்றான். ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டுமே நன்றாக புரிந்தது. எதையும் நேரடியாக தங்கையிடம் கேட்டு பழக்கப்படாதவன் மறுநாளே அவனுக்கு தெரிந்தவர்களை வைத்து விசாரிக்க நடந்தது தெரிய வந்தது. விஷயம் அறிந்ததும் உடனே அவன் அலர்மேல் மங்கையிடம் சொல்ல, நல்லதா போச்சு, நீ போய் மெதுவா கல்யாண பேச்ச ஆரம்பி, மறுத்து சொல்லுவான். அப்பதான் நீ ஒரு அண்ணனா எவ்வளோ டைலாக் சொல்ல முடியுமோ அத்தனை டைலாக்கும் சொல்ற என்றாள். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே என வினோத் சொல்ல, அதை அவளே கேட்பா, நீ பேச்ச ஆரம்பிச்சு வை, அப்புறம் மெதுவா மனசு மாறும் அவளுக்கு என்றாள். அவனுக்கு அது சரி என்று பட அப்படியே செய்தான். ஆரம்பத்தில் மறுத்து கொண்டிருந்த ராதிகா நாளடைவில் அண்ணன் மற்றும் அன்னையின் கண்ணீரில் பிடிவாதத்தை தளர்த்த ஆரம்பித்தாள். மேலும் ஒரு மாதம் சென்றிருக்க மாப்பிள்ளை பார்ப்பதற்கு ஒரு வழியாக சம்மதம் சொல்லிவிட்டாள். என்னதான் சம்மதம் சொன்னாலும் ராதிகாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஏதேதோ கனவுகள் வந்து அவளை கண் அயர விடாமல் அல்சாட்டியம் செய்தன. தான் செய்வது சரியா என்ற குழப்பம் மேலோங்கியது. அக்ஷய் அவள் வாழ்க்கையில் ஏதாவது குளறுபடி செய்து விடுவானோ என்ற பயம் துளிர்த்தது. அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவள் வரப்போகும் மாப்பிள்ளையிடம் அவளது கடந்த காலத்தை பற்றி சொல்லிவிடலாம் என எண்ணிக்கொண்டாள். அடுத்த நொடியே வரப்போகும் மாப்பிள்ளைக்கு முதலில் இவளை பிடிக்கட்டும், அதன் பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். ஒருவேளை பார்க்க வருபவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்றால் இவள் ஏன் தேவையில்லாமல் அவளது அந்த அரங்கத்தை பகிரப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்? அப்படி அவளுக்கு அமைந்த வரன்தான் பார்த்திபன்.
ராதிகாவின் புகைப்படத்தை பார்த்ததுமே அவளை பிடித்திருப்பதாக அவன் வீட்டிலிருந்து தகவல் வந்தது.